வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நாம இன்னைக்கு சிறப்பு பதிவாக சனி பயிற்சி 2025 உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு மணி சுமார் 8:17 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை பயிற்சி ஆகிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு அந்த 29ஆம் தேதி மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார். இது கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துலதான் பயிற்சி ஆகிறார். ஒரு கெடுதலான ஒரு பாவ கிரகம் கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துல பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல விளைவை தான் எல்லா ராசி என்பர்களுக்குமே கொடுக்கும். சில ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுக்கும். அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா இந்த சனி பயிற்சி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தராது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இந்த சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த 2.5 வருடங்களுக்கு இந்த மீன ராசியில, அதாவது 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை அந்த ராசியில பிரவேசிக்கிறார். இந்த 2.5 வருடங்கள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள், இது நம்ம திருக்கணிதப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். எந்த பலன்கள் இருக்க போகுதுன்றத இந்த பதிவுல நீங்க தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். இந்த பதிவை நீங்க தவறாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்க இந்த சனி பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், ஒரே ராசி என்பவர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் இந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்னென்ன ஒரு நடவடிக்கைகள் எடுக்க முடியும், என்ன செயல்பாடுகள் நம்ம ஈடுபட முடியும் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா இந்த பதிவை நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியா இந்த சனி பயிற்சி பலன்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்கலாம். மீன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 ஜென்ம சனியாக உருவெடுக்கிறது. உங்களுடைய ராசிக்கே பயிற்சியாகி வர்றார். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு அந்த சனி பகவான் பயிற்சியாகி வர்றார். அதனால இந்த புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மேக்சிமம் உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய நேரம் தான். ஏன்னா நீங்க ரொம்ப அளவுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா 4ஆம் பாதம்ன்றது கொஞ்சம் அப்படி ஒரு 3, 4, 6 மாதத்திலேயே முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நீங்க ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் தான். உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள்ன்றது இந்த புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடையாது. நான் நட்சத்திர ரீதியாக அந்த சனி பயிற்சி பலன்களை தனியா பதிவுல போடுறேன். அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் இது ரஃபா தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மீன ராசின்ற போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அதுல மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க, இல்ல அதிகமான ஒரு மாற்றங்களை கொடுக்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் தவிர்த்து உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மாற்றங்கள் இருக்க போகுது. அதனால பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்பட மாட்டீங்க. ஜென்ம சனி அப்படின்னு இருக்கும் போது நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சனி பகவான் கர்மகாரகன், நீதிமான். உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா. சந்திரன் மீது சனி போகிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஏன்னா சந்திரன்ன்றது பாத்தீங்கன்னா மனோகாரகன், அறிவு சார்ந்த, அதாவது மனநிலை சார்ந்த ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த சந்திரன். அதற்கு பேர் தான் ராசி. இப்போ மீன லக்னமா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு மீது அந்த சந்திரன் போறார். அப்போ எப்படி இருக்கும்? உங்களை சார்ந்து உங்களுடைய அறிவை சார்ந்து அந்த சனி பகவான் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஜென்ம சனி, இந்த லக்னத்திலேயே வரக்கூடிய அந்த சனி பகவான். அதனால அந்த சந்திரன்றது பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்மளுடைய மனநிலைமை மாத்திக்கிட்டே இருப்போம். நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்றீங்க, நல்ல விதமா அந்த தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும் போது அதுலயே நல்ல ஒரு கூடுதலான ஒரு நல்ல ஒரு அட்வைஸா பண்றோம் அப்படின்னு இருக்கும் போது அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். இப்ப நீங்களே அட்வைஸ் பண்ணி அவனுக்கு எல்லாமே போச்சு,
நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, அவனுக்கு இது போக கடன் வேற வாங்குறான் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பதட்டமா இருக்கும். ஐயோ நம்ம சொல்லி அவனுக்கு இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். அதுதான் அந்த சந்திரனாகப்பட்டது அந்த மனப்பதட்டத்தை கொடுக்கறது தான் அந்த சந்திரன். அந்த மனப்பதட்டத்தின் மீது அந்த சனி பகவான் பயணிக்கும் போது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் அதிகமாக வரும். ஏதோ ஒரு மென்டல் டென்ஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த ராகு சந்திரன் அப்படின்னு இருக்கும்போது, ராகு பகவான் இருக்கும் போதே இந்த மீனராசி என்பவர்கள் பாதி உயிர் தன் கையிலேயே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. சாதாரணமா ஒரு திருமண ஏற்பாடு தான் பண்ணிருப்பீங்க, அந்த திருமண ஏற்பாடு பண்றதுக்குள்ள உங்களால அப்படி பிதுங்கி இருக்கக்கூடிய ஏன்டா இந்த திருமணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், தேவையில்லாத விவாதங்கள் இப்படிலாம் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். இப்போ அந்த பாவ கிரகமான அந்த சனியும் இறங்கும் போது, அந்த கர்ம கிரகம் அடுத்து நீதிமான் இறங்கும் போது உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றுதான் அவர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த போறார் அடுத்த 2.5 வருடங்களுக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு எளிமையாக வாழ்க்கையை நடத்துறீங்களோ, எந்த அளவுக்கு ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை மேடம் ஆடம்பரமா நாங்க இங்க டெய்லி செலவுக்கே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நீங்க தயவு செய்து இந்த டெய்லி அன்றாட வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே, எல்லா ராசி என்பவர்களுக்குமே சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்னன்னா, நீங்க முதல்ல ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இடமாற்றம் செஞ்சுட்டீங்கன்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அதே சமயத்துல உங்களுக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அந்த தெய்வ வழிபாடே பண்ணாம எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம புலம்பி பிரயோஜனமே கிடையாது. அதனால அதை மாத்திரம் செஞ்சுக்கோங்க. சில மீனராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா உங்களுடைய அந்த சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். பார்வையிடும் போது இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியான மாற்றங்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். நிறைய கஸ்டமர்ஸ், கிளையன்ஸ் கொடுக்கறதுக்கு, வாய்ப்புகள் கொடுப்பதற்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைப்பதற்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். ஆனால் அதுல எந்த வாய்ப்பை பயன்படுத்தணும், எந்த வாய்ப்பை பயன்படுத்த கூடாதுன்றது உங்களுடைய மனதுலதான் இருக்கு. அதுதான் அந்த சந்திரன் செய்ய போறார். சனி பகவான் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்க போறார். அந்த சந்திரன் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும்ன்றத ஒரு தெளிவான முடிவு இருக்கணும். அதுதான் இந்த ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை செய்துட்டு நீங்க எந்த ஒரு முடிவையுமே எடுங்க. சில பேர் சொந்தமா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி 100 தடவை உங்களுடைய ஜாதகத்தை ஆலோசனை வச்சுக்கோங்க. ஆலோசனை வச்சுட்டு நீங்க சொந்தமா தொழில் தொடங்க. ஏன்னா ஒரு சில பேர் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கூட இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம தொழில் தொடங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அதனால அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு சின்ன மாற்றங்கள். இல்ல நான் தொழில் தொடங்க வேண்டாம், என்கிட்ட கையில காசு இருந்தா போறோம், நான் வேலைக்கு போகக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு என்கிட்ட நிலையா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா நிலைச்சு இருக்கும். ரொம்ப பெரிய அளவு கடனோ வாங்காதீங்க, லோன் போடாதீங்க, கிரெடிட் கார்டு வச்சுக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே மீனராசி என்பது ஓரளவுக்கு இந்த 2.5 வருடங்கள்ல மீண்டு எழக்கூடிய நேரம். அது இல்லாம நீங்க உங்களுடைய ஆடம்பர செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால அப்படின்னு நீங்க மேலும் மேலும் அதிகமான கடன் வாங்குனீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களை அப்படியே சமாதி ஆக்கிடுவார். ஒண்ணுமே செய்ய மாட்டார். எந்த அளவுக்கு ஆடம்பரமா நோக்கி போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கதையை நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வருவார். அவ்வளவுதான், வேற எந்த ஒரு மாற்றங்களுமே கிடையாது. சில பேர் இந்த மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனநிலையை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் நிவர்த்தி பாத்தீங்கன்னா, இது மீனராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் நான் ஜோதிட ரீதியாக கொடுக்குறேன், வேற எந்த ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கல. ஏன்னா இந்த மீனராசி என்பவர்கள் தான் அதிக அளவுல மன அளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இன்னமும் பாதிக்கப்பட போறீங்க அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த 2.5 வருடங்கள அசைவ உணவுகளை தவிர்ப்பதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். எந்த அளவுக்கு அசைவ உணவை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலை மிகவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை அடையக்கூடிய ஒரு நேரமா இருக்கும்.
மாசத்துல ஒரு 2 வாட்டி எடுத்துக்கோங்க அசைவ உணவு, வேண்டான்னு சொல்லல. அந்த ரொம்ப கண்ட்ரோல்டா மனசை கொண்டு வரணும்னா, ஏன்னா நீங்க இந்த காலகட்டத்துல ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு நிறைய இருக்கணும். ஜென்ம சனியின் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கணும். ஆன்மீகம் பண்ணனா நீங்க அதிகமா கோயிலுக்கு போகணும். அதிகமா கோயிலுக்கு போகணும்னா நீங்க அசைவ உணவு உண்ணக்கூடாது. அசைவ உணவு உண்ணுனா உங்களால கோயிலுக்கு போக முடியாது. உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நீங்க வெளியில வர முடியாது. அதனாலதான் சொல்றேன், மீனராசி என்பவர்கள் அதிகமாக நீங்க அசைவ உணவை தவிர்த்தீங்கன்னா இந்த 2.5 வருடங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றத நீங்களே பார்ப்பீங்க. எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு வழிமுறை தான் சொல்லியிருக்கிறேன் நானு. இதை மாத்திரம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மீன ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, மீன லக்ன அன்பர்களாக இருந்தாலும் சரி, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுடைய பாதி பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரிவினைகள் கடந்த ஒரு 2.5 வருடங்களாக இருந்திருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு லீகலா போயாச்சு, இனிமே என்னால மாற்றவே முடியாது, ஆனாலும் ஒரு சின்ன மனசுல உங்களுக்கு இருக்கும், அவங்களோட நம்ம சேர்ந்துட மாட்டோமா, அவங்களோட நம்ம சேர்ந்து குடும்பத்தை நடத்திட மாட்டோமா. ஏன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் உங்க குடும்பம் மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு அது மனசுல தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க அதை வாபஸ் வாங்கிக்கோங்க. கேஸ் ஃபைல் பண்ணதுனாலலாம் அதுல இருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த ஃபைல் அதாவது அந்த ஒரு வாபஸ் வாங்கினாலும் கூட உங்களுக்கு மன ரீதியான சில குழப்பங்கள் இருக்கும். அது இந்த 2.5 வருடங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல இந்த மீனராசி என்பவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 7.5 சனி உங்களை பெரிய அளவு பாதிக்காது. சில பேர் வாலண்டரியாவே நீங்க குடும்பத்தை பிரிந்து வெளியூர்களுக்கு வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த 7.5 சனி உங்களுக்கு பெரிதளவு பாதிப்பை கொடுக்காத ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலையை கடைபிடிங்க. கடினமான உழைப்பு, எப்போதுமே நீங்க சும்மா இருக்கக்கூடாது. மீன ராசி பெண்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு முதல் அட்வைஸ் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த காலகட்டத்துல நிறைய கடினமான ஒரு உழைப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்புன்றது இந்த காலகட்டத்துல இருக்கும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க இந்த 2.5 வருடங்கள் பண்ணினீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா அந்த 2027க்கு அப்புறம் நல்ல ஒரு பயனுள்ள ஒரு தகவல்களாக இருக்கும் இந்த மீனராசி பெண்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோச்சார நிலவரப்படி அந்த சனி பயிற்சி பலன்கள் 2025 திருக்கணிதப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜசா புத்தி பலன்களை, சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.